இன்னார் எழுதினதுன்னு சொன்னா நம்புவீளா? இதை எழுதினது ஆறுன்னே தெரியாது, எழுதினவர்களே இல்லையாம் என்றால் நம்புவீர்களா? அது யார் எழுதினான்னு சொன்னாதான் சுவாமி நாம் நம்புவேன். இந்த இன்னார்னே இல்லை, இன்னார் தெரியாதுன்னு சொல்லலை, யாரும் கிடையாதுன்னு எடுத்து அதை எழுதினது யாருமே கிடையாதுனால் அப்ப தான் தோன்றி, அதான் அர்த்தம். அப்ப தான் தோன்றி தான் தோன்றித்தனமா தெரியறாருனாலே தப்புன்னா நாங்க புரிஞ்சு வச்சுருக்கோம். உலக வழக்கத்தில் எப்படி சொல்லுவோம்? அவர் தான் தோன்றி சுவாமி தானான ஏதானு பண்ணிட்டு இருப்பாருனால், அப்பன்னா கரூர் பக்கத்துல பெருமாள் இருக்கார், தான் தோன்றி மலைன்னே பேர். இனிமே போய் அவரை சேவிக்கலாமா வேண்டாமா? நீங்க இப்பதானே தான் தோன்றியா இருந்தா வேண்டான்னு சொன்னீங்க. அப்ப அந்த பெருமாளே தான் தோன்றியா இருக்காரு என்னால் நமக்குள்ள தான் தோன்றியா இருந்தா தப்பு. பகவான் தான் தோன்றியா இருந்தா தான் பெருமை. அவருக்கும் ஒரு அப்பா அம்மா வந்துட்டா என்னாட்ட ஆயிட மாட்டார். அவர் தானே தோன்றினவனா இருந்தா தான் அவருக்கு பெருமை. அதை போல வேதத்தின் பெருமை தான் தோன்றிங்கிறது தான் பெருமை. ஏன்னா யாரான் ஒருத்தர் எழுதியிருந்தால் அப்ப என்னென்ன குற்றம் வரும் தெரியுமோ? பிரமம். பிரமம்னா அவருக்கு இருக்கிற மயக்கம் புஸ்தகத்துல வந்துடும். நான் ஏதோ ஒன்றை படிச்சதை தப்பா புரிஞ்சுனுட்டேன். அந்த தப்பா புரிதல்லே இருந்து எழுதினேன்னு வச்சுங்க, எழுத தப்பா எழுதிடுவேன். ஒண்ணுமே வேண்டாம். நேற்றுக்கு முந்தா நாள் உபன்யாசம் தலைவலி இல்லை, இன்னைக்கு உபன்யாசம் தலைவலி இருக்கு, குறைஞ்சது கொஞ்சம் சொன்னது மாறி போயிடும். நேற்றுக்கு சொன்ன மாதிரி சொன்ன வருமா? இல்லை அதெல்லாம் வராது சுவாமி, இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சுமாராக இருக்கும், கேட்டுங்கப்போ. இதை போல வேதமும் நேற்றுக்கு பஞ்சாதி சொல்லச்சே தலைவலி இல்லையா, இன்னைக்கு சொல்லச்சே தலைவலியா, அதனால சுமாரா சொல்லிடுத்துன்னா அப்போ அது எப்படி வேதமாகப்போ? அதனால தான் ஒரு புருஷனும் சொன்னதே இல்லைங்கிறார், யாரும் எழுதினதில்லை. அதனால ஒருத்தனுக்கு இருக்கிற மயக்கு, துயக்கு, திரிவு, குழப்பம் எதுவும் வேதத்தின் பேரில் வராது. இப்போ உங்களை பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன், எத்தனை குற்றம் வரும் தெரியுமோ? புஸ்தகத்தில் இருக்கிறது தானே சொல்றீங்கன்னா, புஸ்தகத்தில் இருக்கிறது தான் சொல்கிறேன். ஆனால் என்னென்ன பார்த்துன்னு வந்திருக்கேனோ உங்கள் முகத்தை முதல்ல பார்க்கணும். பார்த்துட்டு இது எவ்வளவு தூரம் எடுபடுறது புரியறதுன்னு யோசிக்கணும். இன்ன விஷயம் புரியறாப்புல ஒரு 10 பேர் சிரிச்சின்னு வச்சுங்க, அதை பற்றி இன்னும் 10 நிமிஷம் பேசணும். எல்லார் முகமும் கொஞ்சம் கீழே தொக்கின்னு இருக்காப்புல இருக்குன்னு வச்சுங்க, அப்போ இது ஒன்றும் எடுபடலை அப்படின்னு அடுத்த விஷயத்துக்கு போயிடணும். மணி என்னாச்சுன்னு பார்க்க வேண்டாம், உங்கள் முகத்தை பார்த்தா போகிறோம், மணி தானே தெரியும். இது என்ன சிரிச்சுன்னு தலையை நிமிர்ந்து பார்க்குறாளா இல்லை சுமாராக கேட்குறாளானால் அப்போ உங்கள் முகத்துக்கு கட்டுப்பட்டு தான் என் பேச்சு இருக்கும். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்காது, உங்கள் முகத்துக்கு உங்கள் ஆசைக்கு கட்டுப்பட்டு இருக்கும். வேதம் அதை போல எனக்கு இந்த பஞ்சாதிக்குள்ளே முடிச்சாகணும், 8:30 மணிக்குள்ளே முடிச்சாகணும், உங்களுக்கு தகுந்தாப்புல சொல்லி ஆகணும்னு சொல்லுமான்னா? யாரான்னு ஒருத்தன் எழுதியிருந்தாலே இத்தனை ஆபத்து உண்டு. நல்ல வேளை யாரும் அதை எழுதவில்லை, யாரும் ஆருக்கும் உபதேசிக்கவும் இல்லை. அத்தான் தோன்றியாவாக இருக்கிறது. இவைகள் தான் வேதத்துக்கே பெருமை சேர்க்கின்றன.